வெல்கம் வியூவர்ஸ். நீங்க 90s கிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா இவரை தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. Be remembered for passion and enthusiasm. Conservation is my job, my life, my whole persona. நம்மளுடைய சின்ன வயசுல அனிமல் பிளானட் இல்ல டிஸ்கவரி சேனல் அப்படின்னு டிவி பார்த்தாலே இவரு தான் இருப்பாரு. நம்ம எல்லாத்துக்குமே வைல்ட் அனிமல்ஸ், விலங்குகள், காட்டு மிருகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒண்ணா தெரியலாம். ஆனா அதே நேரத்துல அது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணாவும் தெரியும். ஆனா சில பேருக்கு தான் அந்த விலங்குகளை பார்த்து பயம் இருக்காது. அதே நேரத்துல இந்த இயற்கையோட அந்த ராட்சத விலங்குகள் மேல ஒரு பெரிய மரியாதையும் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் இந்த விலங்குகளுக்காக தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பை அந்த விலங்குகள் மேல வச்சிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் ஸ்டீவ் எர்வின். ஆனா உலகம் முழுக்க இருக்கிற இவருடைய ஃபேன்ஸ் மற்றும் இவருடைய ஃபேமிலி இவருக்கு வச்ச பேரு தி crocodile hunter. இவரை டிவியில பார்க்கும் பொழுது ஒரு ஹீரோ மாதிரி வாயை பொளந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல தான் இவருடைய எதிர்பார்க்காத இறப்பு இந்த உலகம் முழுக்க இருக்கிற இவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய சோகத்தை ஏற்படுத்துச்சு. சோ ஸ்டீவுக்கு என்ன நடந்துச்சு, அவருடைய கடைசி நிமிடங்கள் என்ன, எப்படி அவர் இறந்தார் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்றேன், யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்டீவ் ஒரு டிவி பர்சனாலிட்டி மட்டும் இல்ல, ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட், வன விலங்கு நிபுணர், என்விரான்மெண்டலிஸ்ட், சுற்றுச்சூழல் ஆய்வாளர், நேச்சர் கன்சர்வேஷன், இயற்கை பாதுகாப்புடைய அட்வொகேட்டாகவும் ஒரு ஜூ கீப்பராகவும் இருந்தாரு. ஸ்டீவ் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அதிகமா விலங்குகளோட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டீவுடைய அப்பாவும் ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட், அவருடைய அம்மாவும் ஒரு வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட். ஸ்டீவ் சின்ன வயசுல வளர ஆரம்பிச்சதே முதலைகளுக்கு நடுவுல தான். இவரு நம்மள மாதிரி எல்லாம் நார்மலான குழந்தை பருவம் கொண்டவர் கிடையாது. அவருடைய 6 வயசுல 12 அடி பைத்தான் பாம்பை கையில பிடிச்சாரு. அவருக்கு 9 வயது இருக்கும் பொழுதே முதலைகளை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பெருசாக விலங்குகள் மேல, காடுகள் மேல அதீத பிரியம் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. குயின்ஸ்லாண்ட்ஸ்ல இருந்த 100க்கும் மேற்பட்ட ரொம்பவே டேஞ்சரஸான முதலைகளை வாலண்டியரா அப்பவே அவர் ஹேண்டில் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாரு. 1991 அந்த பார்க்கை அவரே எடுத்து நடத்த ஆரம்பிச்சாரு. 1998 அந்த பார்க்குக்கு ஆஸ்திரேலியன் ஜூ அப்படின்னு பேர் வைக்கிறாரு. 2006 ஸ்டீவுக்கு அப்ப 44 வயது ஆகி இருந்துச்சு. அந்த டைம்ல டிவி சேனல்ஸ்ல 10 வருட எக்ஸ்பீரியன்ஸோட ரொம்பவே பாப்புலரா இருந்தாரு. தி crocodile hunter அப்படிங்கிற சீரீஸ் உலகம் முழுவதுமே பயங்கரமான ஒரு ஹிட் அடிச்சிருந்துச்சு. ஸ்டீவ் எப்பவுமே ஒரு சின்ன பிரேக் கூட இல்லாம வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. அது டிவி சேனலா இருந்தாலும் சரி, ஆஃப் கேமராவா இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்ல, அவருக்கு அந்த டைம்ல கல்யாணம் ஆகி 8 வயதுல பிண்டி அப்படிங்கிற ஒரு பொண்ணும் 2 வயதுல ராபர்ட் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்தாங்க. ஸ்டீவ் தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவே நேசிச்சாரு. அவருடைய வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. அது 2006 செப்டம்பர் மாதம். ஸ்டீவ் மற்றும் அவருடைய க்ரூ ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு சின்ன கோஸ்டல் டவுனான போர்ட் டக்லஸ்ல இருந்தாங்க. ஓசன்ஸ் டெட்லியஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக அவருடைய க்ரூ எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸ்டீவ் என்னதான் இதற்காக ரொம்பவே மோட்டிவேட்டடா, ரொம்பவே ஹாப்பியா இதற்கான ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாலும் அந்த க்ரூல் இருக்க தி crocodile hunter உடைய ப்ரொடியூசர் மற்றும் ஸ்டீவ் உடைய ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜான் ஸ்டெய்டனுக்கு ஏதோ இதுல சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உள்ளுணர்வு அவருக்கு தோணிட்டே இருந்திருக்கு. சொல்லப்போனா இந்த ஓசன்ஸ் டெட்லியஸ்ட்
டெலியஸ்ட் அப்படிங்கிற இந்த டாக்குமெண்ட்ரியுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 3 வாரங்களுக்கு முன்னாடியே ஜான் டிஸ்கவரி சேனலுக்கு கால் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஸ்கவரி சேனலோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஏற்கனவே ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கறதால இதை ஸ்டாப் பண்ண முடியாம தொடர சொல்லிட்டாங்க. சோ ஜான் இவரு தான் இந்த டாக்குமெண்ட்ரியுடைய டைரக்டர் அப்படிங்கறதால வேற வழி இல்லாம இதை தொடர ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்குமெண்ட்ரியுடைய ஷூட்டிங் தொடங்குறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டீவ் தன்னுடைய க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அதுல இங்க இருக்கிற என்னுடைய க்ரூ மெம்பர்ஸான எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மத்தவங்களுக்கு இது நார்மலான ஸ்பீச் மாதிரி தெரிஞ்சிருந்தாலுமே ஸ்டீவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மற்றும் இந்த ஷோவுடைய டைரக்டரான ஜானுக்கு இது ஏதோ ஸ்டீவுடைய இந்த ஸ்பீச் ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. ஏதோ லாஸ்ட் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சு. ஸ்டில் இப்பவுமே அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்தே தான் ஆகணும். அதற்கான நாளும் வருது. அது 2006 செப்டம்பர் 4 திங்கட்கிழமை. ஸ்டீவுக்கு அது எப்பவும் போல ஒரு நார்மலான நாளா தான் இருந்துச்சு. அன்னைக்கு காலையில ரொம்பவே நேரமா எந்திரிக்கிறாரு. ஸ்டீவுடைய 75 அடி நீளமுள்ள ப்ரோக் அப்படின்னு அழைக்கப்படுற அவருடைய போட்ல ஸ்டீவ் மற்றும் அவருடைய க்ரூ மெம்பர்ஸ் கிளம்பி போறாங்க. அதுல ஜான் மற்றும் ஸ்டீவ் 2 பேருமே டீ சாப்பிட்டு கடலுக்குள்ள அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டீவ் ஜான் கிட்ட தன்னுடைய வாழ்க்கை பத்தியும் தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியும் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸ்டீவ் ரொம்பவே ஹாப்பியான மூட்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்டீவ் எப்பவுமே அட்வென்ச்சருக்கு ரெடியா தான் இருப்பாரு. அப்பதான் இவங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ் வெதர் ரொம்பவே கிளவுடியா இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ கடலுக்குள்ள இப்ப ஓசன்ஸ் டெட்லியஸ்ட இப்ப ஃபில்ம் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்ல நாள் முழுக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்டீவ் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அதுவா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கேரக்டர் கொண்ட ஒரு நபர் கிடையாது. அவரு அதை நடக்க வைப்பாரு. சோ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல தன்னுடைய குட்டி பொண்ணோட ஒரு வைல்ட் லைஃப் டிவி ஷோ டிஸ்கவரி கிட்ஸ் சேனல்ல வரப்போகுது. பிண்டி தி ஜங்கிள் கேர்ள் அப்படிங்கிற அந்த டிவி ஷோவை பிண்டி தான் பிரசன்ட் பண்ண போறா. டிஸ்கவரி கிட்ஸ் சேனல்ல பிண்டி இதை தொகுத்து வழங்குறது மூலமா தன்னுடைய அப்பா மாதிரியே பிண்டியும் இயற்கை மற்றும் விலங்குகளை பத்தி மற்ற குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ண முடியும், அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஸ்டீவுக்கு இந்த ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிண்டியும் ஒரு மினி ஸ்டீவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கான ஏதாவது ஃபுட்டேஜஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டீவ் தன்னுடைய கேமராமேன் கிட்ட கேமராவை ரெடி பண்ணுங்க, குயிக்கா நம்ம ஒரு டைவ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி டைவ் பண்ண போன ஸ்டீவ் மற்றும் கேமராமேன் 2 பேருமே ஏதாவது டைகர் ஷார்க் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபில்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்ப டைகர் ஷார்க் எதுவுமே இல்ல. ஸோ அவங்க ஷார்க் இனத்தை சேர்ந்த ஸ்டிங் ரே அப்படிங்கிற ஒரு மீனை படம் பிடிக்கலாம் அப்படின்னு அதை கேமரால ஃபில்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க அவங்களுடைய மெயின் போட்ல இருந்து ஒரு சின்ன காற்று நிரப்பப்பட்ட ஒரு போட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருந்தாங்க. அந்த இடத்துல கடல் ஆழம் இல்லாம தான் இருந்துச்சு. ஸ்டிங் ரேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த மீன் வகை ஆபத்தான ஒரு மீன் எல்லாம் கிடையாது. எஸ், அதற்கு ஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே மற்ற சுறா மீன்கள் மாதிரி ரொம்பவே அக்ரெசிவான ஆக்ரோஷமான மீன்கள் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா ஸ்டிங் ரே மீன்கள் அதுக்கு ஏதாவது ஆபத்து வருது, தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னாலுமே அது அங்கிருந்து உடனே நீந்தி போயிடும், இல்ல அதோடைய உடம்ப கீழே மணல்ல போய் மறைச்சுக்கும். ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல தான் மனிதர்களை அட்டாக் பண்ணும். அதாவது அதை ஏதாவது போய் டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல அது மணலுக்கடியில் இருக்கும் பொழுது தெரியாம நம்ம காலால அதை மிதிச்சிட்டாலோ தான் அட்டாக் பண்ணும். சோ டைவ் பண்ண ஸ்டீவ் மற்றும் கேமராமேன் அப்பதான் ரொம்பவே அழகான 6 அடி நீளமுள்ள ஸ்டிங் ரேவை பாக்குறாங்க. ரொம்பவே அழகான கிரீச்சர். அது டிவியில காமிக்க ரொம்பவே ஒர்த்தான ஒண்ணு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க பிளான் பண்ண மாதிரி ஸ்டிங் ரேஸை ஃபில்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா கடைசியில அது தங்க கிட்ட இருந்து நீந்தி போற மாதிரி ஒரு குயிக் ஷாட் வேணும் அப்படின்னு, அதுவும் தன்னுடைய குட்டி பொண்ணு பிண்டியுடைய ஷோக்காக அதை எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டீவ் முயற்சி பண்றாரு. ஸ்டீவ் இதை பார்த்து பயப்படுறதுக்கு சாதாரணமான ஒரு நபர்லாம் கிடையாது. தினமுமே முதலைகள் மாதிரியான ராட்சத விலங்குகள் கூட தான் அவருடைய பொழுதே போகும். ஆனா இங்க யாருமே நம்ப முடியாத ரொம்பவே பயங்கரமான எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க இருந்துச்சு. ஸ்டிங் ரே சடனா ஆக்ரோஷமாக ஆரம்பிக்குது. அதோடைய வால் பகுதியை மேல தூக்கி அதோடைய ஸ்டிங்க டைரக்டா ஸ்டீவுடைய செஸ்ட்லயே குத்துது. ஒரு முறை இருமுறை இல்ல, கண்ணிமிக்கிற நேரத்துல பல முறை குத்தி கிழிக்குது. இப்ப கேமராமேனான ஜஸ்டின் லியோன்ஸ் அவருடைய கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து கையை எடுக்கவே இல்லை. இது எல்லாத்தையுமே
ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் ஸ்டீவுக்கு இதுக்கு முன்னாடியுமே பல விலங்குகள் கிட்ட இந்த மாதிரி ஆயிருக்கு. ஆனா ஸ்டீவை பொறுத்த வரைக்குமே தன்னுடைய கேமராமேனுக்கு ஒரே ஒரு ரூல் தான் வச்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும், கேமரா ஆன்லயே தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் தான் அது. சோ அந்த ஸ்டிங்ரே ஸ்டீவை பயங்கரமா குத்தி கிழிச்சிட்டு இருந்த அந்த சமயத்திலையும் கேமரா ரோல்லே தான் இருந்துச்சு. அப்படி அந்த ஸ்டிங்ரே ஸ்டீவை விட்டு நீந்தி போறப்ப ஸ்டீவ் தன்னுடைய ரத்தத்துல மிதந்துட்டு இருந்தாரு. அடுத்த நாள் காலையில எல்லா மீடியாக்கள்லையுமே ஸ்டீவ் அவரே ஸ்டிங்ரேவுடைய கொடுக்க தன்னுடைய செஸ்ட்ல இருந்து பிடுங்கி எடுத்தாரு, அது வரைக்குமே கேமராமேன் ஜஸ்டின் அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிற செய்தி பரவ ஆரம்பிக்குது. ஆனா உண்மை அது இல்ல. அந்த ஸ்டிங்ரேவுடைய கொடுக்கு ஸ்டீவுடைய செஸ்ட ஓட்ட போட்டுட்டு வெளியே வந்திருந்துச்சு. ஸ்டீவுக்கு அப்பதான் தான் பெரிய பிரச்சனையில இருக்கும் அப்படிங்கறதே புரிய வந்திருக்கும். செஸ்ட் அளவுக்கே ஆழமுள்ள அந்த தண்ணியில எந்திரிச்சு நிக்கிறாரு, வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் கேமராமேன் ஜஸ்டின் கிட்ட அது என்னுடைய லங்ஸை பங்க்சர் பண்ணிருச்சு போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா உண்மை அதை விட ரொம்பவே மோசமா இருந்துச்சு. ஸ்டீவுடைய செஸ்ட்ல ஹார்ட் கிட்ட 2 இன்ச் அளவிலான ஓட்டை இருக்கிறதும் அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வெளியே வர்றத ஜஸ்டினால பார்க்க முடிஞ்சது. காற்று நிரப்பப்பட்ட அந்த சின்ன போட்ல இருந்து ஸ்டீவ் உடனடியா மெயின் போட்டுக்கு கூட்டிட்டு போகப்படுறாரு. கேமராமேன் ஜஸ்டினால ஸ்டீவுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறத நம்பவே முடியல. ஏன் அப்படின்னா பல சமயங்கள் இப்படி நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி பயங்கரமா எதுவுமே நடந்ததில்ல. சோ கேமராமேன் ரொம்பவே பயந்து போயிருந்தாரு. சோ தன்னுடைய க்ரூ மெம்பர்ஸ் உடைய உதவியால ஸ்டீவுடைய காயப்பட்ட நெஞ்சு பகுதியில ரத்தம் இனிமே வெளியே வராம இருக்க அழுத்தி பிடிக்கும்படி சொல்றாரு. தி crocodile hunter, ஸ்டீவ் நீ சாக கூடாது, உன்னோட குழந்தைகளுக்காவது நீ உயிரோட இருக்கணும், கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டீவோ ரொம்பவே அமைதியா தன்னுடைய கேமராமேன் மற்றும் ஃப்ரெண்டான ஜஸ்டினை பார்த்து ஐம் டையிங் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. அதுக்கப்புறமா சில வினாடிகள்ல தன்னுடைய சுய நினைவை இழந்துடுறாரு. உடனே கேமராமேன் ஸ்டீவுக்கு சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸ்டிங்ரே அட்டாக் பண்ணதுல இருந்து சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ற வரைக்கும் எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருந்திருக்கு. உடனடியா பாராமெடிக்ஸ் டீமும் அங்க வராங்க. ஆனா ஸ்டீவை செக் பண்ணி பார்த்த அவங்க ஸ்டீவ் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே க்ரூ மெம்பர்ஸ் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஆனா ஸ்டீவுடைய ஹார்ட்ல டேமேஜ் ரொம்பவே அதிகமா இருந்ததால ஸ்டீவை காப்பாற்ற முடியல. ஸ்டீவ் அட்டாக் ஆன அந்த வீடியோ, ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த வீடியோ பப்ளிக்கு இப்ப வரைக்குமே ரிலீஸ் செய்யப்படவே இல்ல. ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வினாடிகள்ல எல்லாராலையுமே விரும்பப்பட்ட ஸ்டீவ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. இது நடக்கும் பொழுது ஸ்டீவுடைய ஒய்ஃப் டெரி மற்றும் அவருடைய குழந்தைகள் பிண்டி மற்றும் ராப் எல்லாருமே டாஸ்மேனியால ட்ரிப்ல இருந்தாங்க. அவங்க கிட்ட இந்த சோகமான செய்தி பகிரப்படுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இதை பத்தி தன்னுடைய குழந்தைகள் கிட்ட அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் என்ன புரிஞ்சிருப்பாங்க. சோ அவங்க அங்கிருந்து ஆஸ்திரேலியா ஜூ வரும் பொழுது அந்த ஜூ முழுவதுமே பூங்கொத்துக்களால நிரம்பி இருந்துச்சு. ஆஸ்திரேலியால இருந்த ஸ்டீவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. டெரி அதன் பிறகு திருமணம் செஞ்சுக்கவே இல்ல. டெரிய பொறுத்த வரைக்கும் ஸ்டீவ் தான் தன்னுடைய சோல்மேட். அவருடைய இடத்துக்கு இன்னொரு நபரால வரக்கூட முடியாது. சோ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா டெரி தன்னுடைய குழந்தைகள் பிண்டி மற்றும் ராபோட ஸ்டீவனுடைய அந்த ஆஸ்திரேலியன் ஜூவை அவங்களே பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. ராபர்ட் பெருசானதும் அப்படியே ஸ்டீவ் மாதிரியே இருந்தாரு. பிண்டி மற்றும் ராப் ஜூ கீப்பர்ஸா தன்னுடைய அப்பா தி crocodile hunter ஸ்டீவ் இர்வினுக்கு பெருமை சேர்த்தாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்குமே இயற்கை மற்றும் இந்த இயற்கையுடைய விலங்குகளை பற்றி மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி எஜுகேட் பண்ண, அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஸ்டீவை எப்பவுமே மறக்க மாட்டாங்க. சோ எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், உங்களுக்கு இவரை தெரியுமா? இவரை நீங்க டிவில பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ இவருடைய கடைசி நிமிடங்களை பத்தி இப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராபிக் இல்ல அனிமல் பிளானட் பாக்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். பழைய நினைவுகள் எல்லாமே வந்து போகும். சோ உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.